ராமநாராயணன் படக்காட்சிகளை நிஜத்தில் பார்ப்பது போல குரங்கு ஒன்று மனிதர்களை மிஞ்சும் அளவிற்கு வீட்டு வேலைகளை செய்து ஆச்சரியப்படுத்தி வருகிறது. எங்கே என பார்க்கலாம் இந்த தொகுப்பில். குரங்கு வேலையெல்லாம் செய்யுதே என ஒவ்வொரு 90s கிட்ஸும் ஆச்சரியமாக பார்த்த காட்சிகள் தான் இவை. இதேபோல உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குரங்கு ஒன்று அனைவரையும் வியக்க வைத்து வருகிறது. ரேபரேலியைச் சேர்ந்த விஸ்வநாத் என்ற விவசாயியின் வீட்டில்தான் இந்த குரங்கு வளர்ந்து வருகிறது. நாய்க்குட்டி பூனைக்குட்டியை போல இந்த குரங்கை அவர்கள் வளர்த்து வருகின்றனர். ராணி என்ற இந்த குரங்கு தன்னை யாராவது குரங்கு என அழைத்து விட்டால் டென்ஷன் ஆகி விடுமாம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். ஐயோ தாப்பா போட முடியலையே, தூங்க விட மாட்டாங்களே, என்ன பண்றது? தாப்பா போடாட்டா என்னடா, காலையே முட்டு கொடுத்து புரட்டு செலவா தூங்க விடாதாங்கல்லாம். 8 ஆண்டுகளுக்கு முன்னர் குரங்குகள் கூட்டம் ஒன்று விஸ்வநாத்தின் வீட்டிற்கு அருகே வந்துள்ளன. அந்த கூட்டத்திலிருந்து பிரிந்த குரங்குதான் ராணி. அந்த வீட்டை சுற்றி திரிந்து கொண்டிருந்த ராணியை விஸ்வநாத்தின் குடும்பத்தினர் பாசம் காட்டி பராமரிக்க தொடங்கினர். அவர்களின் பாசத்தால் குடும்பத்தில் ஒருவராக மாறிய ராணி தற்போது வீட்டில் உள்ள பெரியவர்கள் போல ஒவ்வொரு வேலையையும் பார்த்து பார்த்து செய்கிறதாம். இது ரெண்டாவது பிழிஞ்சி வெறுந்தொல்ல விளக்கணையை ஊத்தி திரி வச்சு நான் பொருத்தி வைப்பலாம். இவனுக்கு நோகாம கொண்டு தண்ணியில விடுவாங்களாம். வீட்டில் ஒரு நபராகவே மாறிவிட்ட அந்த குரங்கு அனைவருடன் ஒன்று சேர்ந்து அமர்ந்து சாப்பிடுகிறது. தூங்கும் போது கூட அந்த வீட்டு நபர்களுக்கு அருகில் பாசமாக படுத்து உறங்கி விடுகிறது. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க, தூங்கு. 8 ஆண்டுகளில் அந்த குரங்கின் உடல் மொழியில் கூட மாற்றம் வந்து விட்டதாக கூறுகின்றனர் விஸ்வநாத்தின் குடும்பத்தினர். நல்ல மூடில் இருந்தால்தான் ராணி வேலைகளை எல்லாம் செய்யுமாம். யாராவது அதனை கோபப்படுத்தி விட்டாலோ கடுப்பாக்கினாலோ யாருடனும் விளையாடாமல் படுத்து விடுமாம். இந்த குரங்குக்கு சமூக வலைதளங்களிலும் ரசிகர்கள் உள்ளார்கள். அது செய்யும் வேலைகளை விளாக் வீடியோவாக விஸ்வநாத்தின் குடும்பத்தினர் யூடியூபில் பகிர்ந்து வருகின்றனர். 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் அந்த சேனலை பின்தொடர்ந்து வருகின்றனர். அதில் பகிரப்படும் வீடியோக்களை பார்ப்பவர்கள் இப்படி ஒருவர் நம் வீட்டில் இல்லையே என ராணி குரங்கு ஏக்கத்தை உண்டாக்கி வருகிறது. பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்து தெரு தெருவா வீதி வீதியா குல்பி ஐஸ்கார மாதிரி மணி அடிச்சுக்கிட்டு இருக்கு.